சுபிக்ஷாவுக்கு என்ன ஆச்சு? சுபிக்ஷாவோட நிலைமை இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுபிக்ஷாவோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, நம்ம விக்கல்ஸ் விக்ரம் தான். அதாவது நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜென்ரலாக ரெண்டு பேரும் உட்காந்து எப்பயும் போல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னோட டாப் 5 லிஸ்ட்டில் நீ இல்லை சுபிக்ஷா அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டாப்ல. அதை சொன்னதோட மட்டும் இல்லாமல் உன்னைய அரோரா ஓவர்டேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அரோரா உன்னைய விட நல்லா கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சுபிக்ஷாவை பார்த்து விக்ரம் சொன்னது தான். கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சுபிக்ஷா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் தனியாக உட்காந்து அழ ஆரம்பிக்க பின்னாடியே நம்ம விக்கல்ஸ் விக்ரமும் போய் சமாதானப்படுத்த, அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு திட்ட, அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் கார்டன் ஏரியாவில் போட்டிருப்பாங்க இல்லையா சோபா, அதுலேயும் மறுபடியும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். நேற்று நடந்த டாஸ்கில் கூட உன்னோட நான் வந்து ஆடி இருக்கணும், ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா 2.5 மணி நேரம் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அது ஆடியன்ஸுக்கு போயிருக்கும், ஆனால் நான் சும்மா தானே உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே அழ ஆரம்பித்து அழாச்சியை அழுகையை நிப்பாட்ட முடியாமல் சுபிக்ஷாவுக்கு பேனிக் அட்டாக்கே வந்துருச்சு. அதாவது மூச்சு திணறல் ப்ராப்ளமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, பிக் பாஸ் டாக்டரை வர வச்சு சுபிக்ஷாவை கொண்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விக்ரம் தலையில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கு காரணமே நான் தான், ஜென்ரலாக தான் பேசினேன், இந்த மாதிரி சுபிக்ஷா நீ என் டாப் 5 லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு, அதுக்காக அழ ஆரம்பிச்சிட்டா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் விக்ரம் அழ, அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி கனிக்கிட்ட கூப்பிட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக சுபிக்ஷா டாப் 5க்குள்ளே வரமாட்டா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே தான் விக்கல்ஸ் விக்ரமும் கொடுத்துருக்கிறாப்புல, சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ இது ஓப்பனாக சொன்னாப்புல, இதுவே பிக் பாஸ்லேயே வந்து டாஸ்க்கு கொடுத்து கேட்பாங்க இல்லையா, அப்போ சொன்னால் டாப் லிஸ்ட்டில் சுபிக்ஷாவோட பேரை சொல்லணும்னா சுபிக்ஷா என்ன இதேமாரி தான் அழுதுகிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுபிக்ஷா இப்போவே இப்படி அழுகிறா அப்படின்னா ஒருவேளை எலிமினேட் ஆனால் என்னெல்லாம் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.